ஹிந்து மதத்தை பத்தி பேசுறாரு. நம்ம இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறோம். ஹிந்து மதத்தை போல சமத்துவம் எங்கேயுமே இல்லைங்கிற சொல்ல முடியும். கோயில இருக்கக்கூடிய நாயன்மார்கள் எல்லாம் பாருங்க, எல்லா ஜாதி சேர்ந்தவங்களும் ஒரே வரிசையில் இருக்காங்க, ஒரே லெவல், ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. உங்க கட்சியில் தான் வந்து கூட்டணியில் தான் போனீங்கன்னா இந்த ஜாதிக்கு பிளாஸ்டிக் சேரு உடஞ்சாரு, இந்த ஜாதி வந்து நிக்கணும், இதெல்லாம் உங்க திமுக கூட்டணியில் தான். என்ன சொல்றாங்கன்னா 90 லட்சம் ஓலைச்சுவடிகள், நியர்லி 1 crore, இந்த அளவுக்கு வந்து வல்யூமினஸ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இருந்ததில்லை என்று வரலாற்று எழுதி வச்சிருக்காங்க. அத்தனை எரிச்சான் பக்தியார் கில்ஜி. எரிச்சிட்டு அந்த ஊருக்கு பேர் வந்து பக்தியார்பூர்னு மாத்தி போறா. இன்று வரைக்கும் பக்தியார்பூர் தான் இருக்குது, பேர் மாறல. ரயில்வே ஸ்டேஷன் அதே பேர் தான். எப்படிப்பட்ட ஒரு மூர்கன் வெறியன் கொலைவெறி பிடித்தவன் இந்த நாட்டுடைய யூனிவர்சிட்டி முழுக்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போனானோ அந்த மாத்தின பேர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இதோட வெக்கை கெடுதா இருக்க முடியுமா? ஆனா இவனுக்கு நரகம் கிடைக்காது. உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணை உள்ள கிந்துக்கள் பல பேர் கேரளாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கிந்துக்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு போக மாட்டார்கள் என்பது நிச்சயம். தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த பிலால் பிலிப் பத்தி ஏற்கனவே பாலகோதம் பலமுறை சொல்லியிருக்காரு. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல இந்த செய்திக்கு. ஆமா, பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி உலகம் முழுக்க பல நாடுகள்ல பிலால் பிலிப் தேடப்படக்கூடிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர். அவர் உள்ளே நுழைய முடியாது. பாகிஸ்தான்ல கூட வந்து உள்ள போக முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாதி உள்ள வந்தா நம்ம உள்ள பயங்கரவாதிகளை தூக்கி சாப்பிடுறான்னு பயப்படுறான். யாருடைய கையிலே கன் இருக்கிறதோ அதை பொறுத்து போக்கின் திசை மாறும். என் கையில கன் இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? அது எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய கையில் கன் இருந்தா அது வந்து திறமையா பயன்படும் என்று சொல்வார்கள். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும், விசிக வன்னி அரசு திமிர் பேச்சு. இந்தியாவை படையெடுத்து இஸ்லாமிய நாடாக்குவோம் என்ற பயங்கரவாத பேச்சை கண்டித்த பால கௌதமன் மீது வழக்கு. ஐயப்பன் மாநாட்டில் ஸ்டாலினுக்கு அழைப்பு, கேரளாவில் கடும் எதிர்ப்பு. பயங்கரவாத அமைப்பின் பிடியில் இருந்த 215 பள்ளிகள் மீட்பு. உள்நாட்டிலேயே தயாரான வான்வெளி பாதுகாப்பு இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் சோதனை வெற்றி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தி, விசிகாவுடைய வன்னிய அரசு, இவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஆணவ படுகொலைக்கு எதிரான சமூக நீதி கருத்தரங்கம் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அதில் எவிடன்ஸ் கதிர், டைரக்டர் அமீர், இவங்கெல்லாம் பல பேர் கலந்துட்டு இருக்காங்க. அதில் வன்னிய அரசு கலந்து கொண்டு இந்த ஆணவ படுகொலைக்கு காரணமே ராமர் தான், இந்து சனாதனம் தான், சம்பூகன் என்பவனை வந்து பிராமணர்களுக்காக அவன் தலையை வெட்டினான், தவம் செய்திருந்த சம்பூகனை, ராமருக்கும் ராமதாஸுக்கும் வித்தியாசம் இல்லை, அங்க எப்படி சனாதன தர்மம் வந்து பிராமணர்களுக்காக ஒரு படுபாதக செயலை செய்ய சொல்கிறதோ அதே போல இந்த ஜாதி தலைவர்களும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை எப்படி பார்க்க? தமிழகத்திலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெங்கு மலேரியா போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒருத்தர் பேசினாரு. இப்ப இந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. ஆமா, ஒரு கால் அடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உள்ள போவார் என்று சொல்கிறார்கள். இது ஒரு கவசம் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதனால வன்னி அரசு புரிஞ்சுட்டு பேசணும். அதே போல இப்ப வந்து ராமாயணத்தை பத்தி ஒரு பேசுறாரு. பேசுறதுக்கு முன்னாடி ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். தெரியாம வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசினா வந்து உடனே கை தட்டுவாங்க, அங்க இருக்கவங்க கை தட்டுவாங்க. ஆனா உலகத்துல எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த சம்பூகன் வதம் என்பது ராமாயணத்துல உத்தரகாண்டத்திலே வருகிறது. உத்தரகாண்டம் என்பதை கூட வந்து ராமாயணத்தின் பகுதியாக பொதுவாக பார்க்கப்படுவதில் இறைச்சல்கள் இருந்தா சில பேர் சொல்றாங்க. நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டாம். ராமாயணத்திலே கூட இப்படி செய்யக்கூடிய எல்லாவற்றிற்கும் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டு பதிலும் கொடுக்கப்படுகிறது. உதாரணமா வாலி வதம் இருக்கு. வாலி வந்து ராமனை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறான். எல்லா கேள்விக்கும் பயந்து ஓடல, பதில் சொல்றார் ராமன். இதே போல சம்பூகன் வதத்துக்கும் கேள்வி கேட்கப்பட்டு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போய் படிச்சு பாருங்க. வாசகர்களுக்காக இந்த சம்பூகன் வதத்தை பத்தி சுருக்கமா ஒரு 2 நிமிஷம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா தொடர்ந்து பலமுறை இதே போல தீக்கா மேடைகள்ல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்புகன் என்பவர் யாருன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடூர் குலத்தை சேர்ந்தவர். இவங்களை கணக்கு பிரகாரம் சூத்திரர், ஷெட்யூல் ட்ரைப். தலைகீழா நின்று தவம் பண்றான். அவன் ஏன் தவம் பண்றான்னா, அந்த ராமாயணத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா ராமனுக்கு மூதாதையரா இருந்த திரிசங்கு என்பவர் அவர் என்ன செய்யறாருன்னா தவம் ஏற்றி இந்த உடலோடையே, இந்த பூத உடலோடையே சொர்க்கத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணி சொர்க்கத்துக்கு போயிட்டார். அப்ப இந்திரன் என்ன பண்ற, இப்படிப்பட்ட நடைமுறை இது வரைக்கும் இல்ல. எல்லாரும் உடலோட வரக்கூடிய உடலை விட்டு நீத்து விட்டு தான் சொர்க்கத்துக்கு வரும் என்பது உலக நியதி. இந்த மரபை மாற்றி வரா என்று சொல்லி பண்ணா அவர் கீழே தள்ளி விட்டுறார். அதான் திரிசங்கு சொர்க்கம் சொல்றாங்க. அப்ப விஸ்வாமித்திரர் வந்து பெரிய ஒரு காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர், பெரிய ஒரு ஞானி ரிஷி, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அப்ப கீழே வந்து கொண்டிருக்கக்கூடிய திரிசங்குக்காக என்ன பண்ணார், இவரே வந்து தனியாக ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்திக்கிறார் நடுவானத்துல. அந்த சொர்க்கத்துல நீ இந்திரனாக இரு. ஏன்னா இவருக்கு என்னன்னா ஒரு ஈகோ, நான் ஒரு பெரிய ஆள், நாள் செய்ய முடியும். அங்க ஒரு கற்பக விருட்சத்தை ஏற்படுத்திக்கிறார், அங்க ஒரு காமதேனு, எல்லாத்தையும் படைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ உடனே இந்திரன் பற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து விஸ்வாமித்திர பார்த்து இந்த மாதிரி உலக ஆர்டர், வேர்ல்டு ஆர்டர் கெட்டு போயிடும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப இவர் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு வாபஸ் வாங்கிக்கிறார். இனிமேல் இந்த மாதிரி உலக ஆர்டர், வேர்ல்டு ஆர்டர் என்று என்ன இருக்கிறதோ அதை நான் மீற மாட்டேன், யார் மீறினாலும் அதை வந்து நான் எதிர்ப்பேன், தடுப்பேன் என்று விஸ்வாமித்திரர் வாக்கு கொடுக்கிறார். எந்த விஸ்வாமித்திரர் திருசங்குக்காக தனியார் சொர்க்கத்தையே படைத்தாரோ அந்த திருசங்கு ராமனுடைய பாட்டன் வழியில வரக்கூடியவர் தான். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ராமாயணத்தினுடைய கதை படிச்சு பார்த்து பேசணும். இந்த வேர்ல்டு ஆர்டரை நான் காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் யாரு? ராமனுடைய குரு. ராமனுக்கு போய் காட்டுல பாலகனாக இருந்து போகும்போதே எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்தவர் விஸ்வாமித்திரர். இப்ப சம்புகன் என்ன சொல்றான், விஸ்வாமித்திரர் சொன்ன வாக்கை மீறுவதற்கான தவம் பண்றேன், நான் வந்து இதே போல உடலோட போக போகிறேன். இந்த உலகத்துல இதே போல தவம் செய்யக்கூடிய யாருமே இதே போல அந்த உடலோட சொர்க்கத்துக்கு போக முடியும், அப்படி உலக நீதியை நான் மாற்றப் போகிறேன். அப்ப தன்னுடைய குருநாதருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமர் தான் கொலை பண்றார். இதுதான் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் சூத்திரன், ஒரு சூத்திரனை ராமர் கொன்னார், பிராமணர்களுக்காக கொன்னார். பிராமணர்கள் சூத்திரனுடைய எதிரி வந்து இது ஒரு ஆணவ கொலை. அப்ப ராமர் வந்து வாலியை கொன்னார், அப்ப வானரங்களுக்கு எதிரியா? ராவணன் ஒரு பார்ப்பனர், ஐயர், இவன் கணக்கு பிரகாரம். அப்போ பிராமணரை கொண்டாலும் பிரம்மஹத்தி தோஷம் வந்து அவர் ராமேஸ்வரத்துல போய் வந்து வழிபடுகிறார். இதெல்லாம் நம்ம ராமாயணத்துல பார்க்கிறோம். அப்ப பிராமணர்கள் எதிரியா ராமன்? எதற்காக ஒரு செயல் செய்யப்பட்டது என்பதை பார்க்காமல் எல்லாத்தையும் ஜாதி கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு பார்ப்பது முதல்ல இவருடைய குற்றம். இது முதல்ல. இரண்டாவது பாருங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, சூத்திரர்களுக்கு எல்லாம் மறுக்கப்படுகிறது. அவர் சூத்திரன்கிறது ராமாயணத்திலே வருகிறது, ஆனால் அவனுக்கு தவம் செய்யக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி தவம் பண்ணுவானா? ஒரு முனிவரோ ஒரு பிராமணனோ ஒரு சத்திரியனோ தவம் செய்யக்கூடிய அந்த தகுதி ஒரு சூத்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறுக்கப்படவில்லை. அப்ப எப்படி உங்களுக்கு சமத்துவத்தை பத்தி நீங்க எப்படி ராமாயணில நீங்க பேச முடியும்? அதே போல ஜாதியை பார்த்திருந்தால் குகனை தன்னுடைய நண்பனாக தன்னுடைய சகோதரனாக ராமன் ஏற்றுக்கொண்டிருப்பானா? கம்பராமாயணத்துல பாடுறாரு, குகனுடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனும் அருவாரானும் சுக்ரீவன் விபீஷன் எல்லாரோட சகோதரர்கள். இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மை ராமனுக்கு இருந்திருக்கிறது. அப்ப ராமாயணத்துல சமத்துவம் இல்லைன்னு சொல்றது போல அபத்தம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா இவர் வந்து ஹிந்து மதத்தை பத்தி பேசுறாரு. நம்ம இதை பத்தி பல முறை பேசியிருக்கிறோம். ஹிந்து மதத்தை போல சமத்துவம் எங்கேயுமே இல்லைங்கிறத சொல்ல முடியும். கோயில இருக்கக்கூடிய நாயன்மார்கள் எல்லாம் பாருங்க, எல்லா ஜாதி சேர்ந்தவங்களும் ஒரே வரிசையில் இருக்காங்க, ஒரே லெவல், ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. உங்க கட்சியில் தான் வந்து கூட்டணியில் தான் போனீங்கன்னா இந்த ஜாதிக்கு பிளாஸ்டிக் சேரு உடஞ்சாரு, இந்த ஜாதி வந்து நிக்கணும், இதெல்லாம் உங்க திமுக கூட்டணியில் தான். எங்க கோயில்ல போய் எல்லா சிவன் கோயில போய் பாருங்க, எல்லா நாயன்மாருக்கும் ஒரே இடம், ஒரே உயரம் தான், ஏற்றத்தாழ்வு கிடையாது. இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். அதனால ஹிந்து தர்மத்தில் சமத்துவம் இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் உலகத்துல எந்த மொழியில் சமத்துவமே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சமத்துவம் கொட்டி கிடக்கிறது ஹிந்து தர்மத்துல. சக்கரை கசக்குன்னு சொன்னா உன்னுடைய நாக்கு மிஸ்டேக், சக்கரை மிஸ்டேக் இல்லை. ஆகவே இவருடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது இந்த நாக்கு பேசுனதா பின்னாலதான் நாக்கு பேச வச்சதா தெரியல.
ஏன்னா இவரே வந்து ஒரு கிரிப்டோ என்று சொல்லி எல்லாம் சில இல்ல அவரோட வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இறந்தவங்க, சிஸ்டரா யாருன்னா இறந்தப்ப வந்து கிறிஸ்துவ முறைப்படிதான் எல்லாம் பண்றாங்க என்று சொல்லி சொல்றாங்க. ஆகவே அதை பற்றி நமக்கு உறுதியான தகவல் தெரியல. பல அரசியல்வாதிகள் பிரபலமா உள்ள பல பேர் வந்து ஹிந்து பேர்ல தன்னை மறைத்து கொண்டு இவங்களுடைய கட்சியிலேயே சிந்தனை செல்வன் ஒரு எம்எல்ஏ இருக்கார். அவர் காட்டுமன்னார் கோயிலை சார்ந்தவர். அவர் பேர் வந்து உண்மையான பேர் பவுல்ராஜ். இஸ் அ பிராக்டிசிங் கிறிஸ்டியன். ஆனா அவர் வந்து திருவிளையாடற் புராணத்தை மிகவும் கேவலமாக அதுல எப்படி ஜாதிய வன்மம் இருக்கிறது அப்படின்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசி அதை பார்த்து தாங்க முடியாமல் இப்ப ஞான சம்பந்தம்னு ஒருத்தர் பட்டிமன்றத்துல எல்லாம் பேசுவார்ல, அவர் வந்து திருவிளையாடற் புராணம் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் அவர் இப்ப பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க அந்த இது சல்மா மாதிரி ராஜாத்தி என்கிற நான் அப்படிங்கிறது அங்க போய் வாக்குறுதி எடுக்கும்போது வெளியில் வந்து சல்மா என்கிற கவிஞராக வெளியில வந்து ஹிந்து மதத்தை நம்ம தரக்குறைவாக பேசக்கூடியது. இப்படி வந்து பல போலி வேடதாரிகள் இருக்கிறார்கள். அதனால இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். தவறான தகவல் கொடுத்ததற்காக அந்த எந்த செக்ஷனோ அந்த செக்ஷன்ல இவர் கைது செய்யப்பட வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, வேங்கை வயல்ல என்ன சமத்துவம் கிடைச்சது உங்களுக்கு? அவங்க வந்து உங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே கலந்துட்டாங்க சொன்ன உடனே வெக்கமே இல்லாம உடனே போய் கூட்டு சேர்ந்துக்கிறீங்களே. உண்மையிலே நீங்க வந்து சமத்துவம் பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் அன்னைக்கு நீங்க எதிர்த்து வெளியில வந்திருக்கணும். ஏன் வரல? அப்போ உங்க சமூகத்தை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களா அம்பேத்கர் சொல்றீங்க. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்க சூத்திரர்களை பற்றி? ஆல் சூத்ராஸ் ஆர் தே ஆர் த, அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் யாருன்னா சூரிய குலத்தோன்றர்கள், ராமன் வழி வந்தவர்கள் சூத்திரர்கள் என்று அம்பேத்கர் புத்தகத்தில் எழுதியிருக்கார். போய் படிச்சு பாருங்க. அதனால ஹிந்து தர்மம் சமத்துவத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறது. இப்படி ஏமாற்றக்கூடிய வன்னியரசு போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். மக்களை குழப்பக்கூடிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்திருக்கிறார். இந்த வன்னியர் ராமதாஸ் என்று சொல்லி திருப்பி வந்து வன்னியர் சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் நடுவில் ஒரு சண்டை ஏற்படுத்தக்கூடிய மோதல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறார். ஆகவே ஜாதி பிரிவினை தூண்டி ஜாதி மோதலை தூண்டக்கூடிய செக்ஷன் இதெல்லாம் ஒரு மேல போடணும், கைது செய்யப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையாக வன்முறையை தூண்டுவதாக பேசிய வன்னியரசின் மீது வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இதற்கு சில பயங்கரவாத அமைப்புகள் வேலை செய்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு எதிராக, இதை என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தார் நம்முடைய பாலகௌதமன். அவர் தொடர்ந்து நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமாக பல விஷயங்களை அவர் பேசுறாரு, எழுதுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவின் மீது படையெடுக்கும் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வந்து பாதுகாப்பாக இருப்பார். எப்போ? அவங்க நரகத்துக்கு செல்லாமல் அவங்கள பாதுகாப்பார். அப்படின்னா என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து ஹதீஸ்லயே சொல்லியிருக்கு, இந்தியாவின் மீது நாம் போர் தொடுப்பது ஒரு மதத்துடைய கடமையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து முகலாய மன்னர்கள் பலர் வந்து சரியாக பின்பற்றல. ஆனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலனி ஆதிக்கத்துக்கு பிறகு இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது என்ன இதெல்லாம் உள்வாங்கி இருக்கிறாங்க. இப்பொழுது நமக்கு அந்த கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா உஸ்தாத் பீர் முகமது சதக்கி அஷ் அரி, ஒரு பேரா இருக்குது அவருடைய பேரு. இவர் வந்து கம்பத்துல ஒரு மதரசா இருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசா, அதோடைய தலைவராக இருக்கிறார். இவர் இப்ப நான் சொன்ன விஷயத்த ஒரு ஹதீஸ் சொன்னதாக சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு. இந்த வீடியோ வந்து இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் என்று அறைகோள் விடுக்கிறாரு. இது இந்திய தேசிய இறையாண்மைக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது. இவர் மூலமாக ரேடிகலைஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா இவர் நிறைய தாவா விஷயங்களை எல்லாம் பல அமைப்புகளோடு செய்துட்டு இருக்காரு. இவர் வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை, தேசிய பாதுகாப்பின் சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கை பாலகௌதமன் பேசியதார். அவர் பேசிய வீடியோவை போலீஸ், நம்ம தமிழக காவல்துறை மிக வேகமாக செயல்பட்டு யூடியூப்புக்கு சொல்லி அந்த வீடியோவை எடுத்தாங்க. மாறாக அந்த பேசினார்ல, வன்முறையை தூண்டும், நாட்டில் பிளவு ஏற்படுத்தணும், போர் தொடுக்கணும், அவருடைய வீடியோவை போலீஸே கூப்பிட்டு தயவுசெய்து நீங்க உங்களுடைய வீடியோ வந்து வெளியில தெரியாம அதை மாஸ்க் பண்ணிடுங்க, இல்லைன்னா அப்லோடு பண்ணதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு இப்பொழுது பாலகௌதமன் அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. சாதாரணமாகவே நம்ம கமெண்ட்ல சில விஷயங்களை நம்ம வியூவர்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் இதை வழக்கு தொடுக்கலாமே, இதற்கு நீங்கள் இது செய்யலாமேன்னு. நம்ம எத்தனை வழக்குகள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம்ங்கிற பாவம் அந்த நேயர்களுக்கு தெரியாது. அது போன்ற இந்த ஒரு வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க?
தமிழகத்தினுடைய தலையெழுத்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, எங்க வீட்டுல திருடு போச்சுன்னு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பான், திருடன் நல்லா ஜாலியா இருப்பான். என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த ஓடி வரான் அப்படின்னு போய் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். அவன் வந்து ஜாலி, அவனுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது என்பதை இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நீங்க தான் பேசிருக்கீங்க, இங்க வந்து ட்ரக் யூஸ் பண்றாங்க, அந்த இடத்துல நீங்க இருக்காதீங்கம்மா, சம்பந்தமா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு மாத்திட்டு போயிடுங்க, மாத்திட்டு போயிட்டாரு அவர். அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் அதுல பெரிய இடத்த சமாச்சாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய இடம்னா என்ன? போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி அந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலரோ இல்ல அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களோ அவங்க கையில இருக்கு, அவங்கள மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்கின்ற அளவுக்கு இங்க வந்து அரசியல் வந்து எல்லா சமூக விரோதிகள் பிரிவினைவாதிகளோடு இரண்டர கலந்து ஐக்கியமாகி கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றாரு, நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்து இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க நரகத்துக்கு போக மாட்டாங்க, அல்லாஹ் அவங்களை காப்பாற்றுவார் என்று ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸோட பேரையும் சொல்றார், சொல்லி அதுல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வேணா இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றணும், மத கடமை. இதை வர சொல்ற உதாரணமா பாருங்க, கஜனவி முகமது, கோரி முகமது, பாபர், அக்பர், அவுரங்கசீப் இவங்கெல்லாம் வந்து படையெடுத்து வந்து ஆட்சி பண்ண பிறகு கூட இந்த நாடு வந்து இஸ்லாமிய நாடா மாறல. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவங்கள நியாயப்படுத்துறார். அவுரங்கசீப் போல ஒரு மன்னன் உண்டா? இந்த மாதிரி படையெடுத்து வரும்போது அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களை பற்றியெல்லாம் வந்து நீங்க பக்கம் பக்கமா வரலாற்றின் அந்த சூழிகள் இருக்கு, அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அயோக்கியத்தனம். இங்க பாருங்க, இதுல ஸ்ரீரங்கத்தை பற்றி மட்டும் நீங்க தமிழ்ல பல புத்தகங்கள் இருக்கு. அரங்கமாநகருளானே என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஸ்ரீதர் என்பவர். அதே போல இங்கிலீஷ்ல புக் இருக்கு, ஹிந்தியில எல்லாத்துலயும் புத்தகம் இருக்கிறது. ஸ்ரீரங்கத்துல வந்து அந்த கோயிலை பிடித்த உடனேயே மாலிகாஃபருடைய படைகள் கிட்டத்தட்ட அங்கிருந்த 10,000க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து உயிரோடு பிடித்து கொண்டு போய் அங்க அரண்மனையில செக்ஸ் ஸ்லேவா டெல்லிக்கு கொண்டு போறான். அங்க மன்னருக்கு யார் யார் அவங்க செலக்ட் பண்ணுவான், இதெல்லாம் மன்னருக்கு. அங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு புழல் சிறை மாதிரி பெரிய சிறை இருக்கும், அந்த சிறையில போய் இவங்க இருப்பாங்க, செக்ஸ் அடிமைகளா இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு கொண்டு போய் வித்துருவாங்க, அவங்கள அரேபியாவுக்கு எங்கேயா போயிடுவாங்க. ஆக நம்முடன் பிறந்த நம்முடைய சகோதரிகள் இப்படி பல ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கை முழுக்க அடிமைகளாக இருந்து சிறைகளில் செத்து போயிருக்கிறார்கள். இதுதான் கதை. இவன் என்ன எழுதுறான், அந்த புறத்துக்கு எந்த புறத்துக்கு போனாங்க, செக்ஸ் ஸ்லேவா ஜெயிலுக்கு போனாங்க. இப்படி சொல்லானா கொடுமைகள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். இப்படிலாம் பண்ணா நீ நரகத்துக்கு போக மாட்டா, அல்லாஹ் அவங்கள காப்பாத்துவார். ஏன்னா இந்த நாடு இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்காக நீ பண்ணிருக்க, அதனால அல்லாஹ் உன்னை காப்பாத்துவார். பக்தியார் கில்ஜின்னு ஒருத்தர் வராரு. அந்த ஆள் வந்து படையெடுத்து கொண்டு வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தீக்கிரையாக்கின்னு அவன் தான். அங்க ஏதோ பெருசா கட்டடம் இருக்கு, 10 மாடி 10 ஸ்டோரி பில்டிங் அந்த காலத்துல. சரி, நிறைய ராஜா வந்து தங்க வச்சிருப்பார் போட்டு வந்து பார்த்தா தங்க எல்லாம் பாக்குற தங்கத்தை காணும். என்னப்பா எல்லாம் சூடியா இருக்கு, எல்லாம் மருத்துவம் ஒவ்வொன்னா சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் குரான் இருக்கா? இல்ல. சரி, குரான் கொடுங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ என்ன வச்சுக்கிறது? குரான் வச்சிருந்தா ஓகே, குரானை தவிர வேற புக்கு உலகத்தை தேவையில்லை, எல்லாத்தையும் நெருப்பி வைக்கிறான். காலில் வந்து கதறக்கூடிய அத்தனை பேர் தலையை வெட்டி வீழ்த்துறான். புத்த பிக்ஷுகள் என்ன சொல்றாங்கன்னா 90 லட்சம் ஓலைச்சுவடிகள், நியர்லி 1 crore. இந்த அளவுக்கு வந்து வல்யூமினஸ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இதுவரைக்கும் உலகத்துல எங்கேயுமே இருந்ததில்லை என்று வரலாற்று எழுதி வச்சிருக்காங்க. அத்தனை எரிச்சான் பக்தியார் கில்ஜி. எரிச்சிட்டு அந்த ஊருக்கு பேர் வந்து பக்தியார்பூர்னு மாத்தி போறான். இன்று வரைக்கும் பக்தியார்பூர் தான் இருக்குது, பேர் மாறல. ரயில்வே ஸ்டேஷன் அதே பேர் தான். எப்படிப்பட்ட ஒரு மூர்கன் வெறியன் கொலைவெறி பிடித்தவன் இந்த நாட்டுடைய யூனிவர்சிட்டி முழுக்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போனானோ அந்த மாத்தின பேர் இன்றைய இருந்து கொண்டிருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இதோட வெக்கைக்கேடா இருக்க முடியுமா? ஆனா இவனுக்கு நரகம் கிடைக்காது, சொர்க்கம் தான் கிடைக்கும். இப்படி சொல்லி இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்கு உசுப்பி விடக்கூடிய வேலையை ஒருத்தர் செய்யறாராம். என்னப்பா இந்த மாதிரி பண்றாருன்னு நம்ம வந்து எச்சரிக்கை விடுத்தோம்னா, நீ எப்படி எச்சரிக்கை விடுக்கலாம்? உன் மேல எஃப்ஐஆர் போடுறேன், கைது பண்ணுவோன்னு. அந்த ஆள் அப்படியே சுகமா இருக்கார். இவரு கம்பம் முற்ற அந்த பகுதியில் முழுக்க வந்து 3 அமைப்பு வச்சிருக்காரு. அந்த 3 அமைப்புல வந்து தாவான்னு சொல்றாங்க. எல்லாம் அப்படியே டூர் ஒவ்வொரு ஊரா போறதா. அந்த தாவா திருபுவனம் ராமலிங்கம், ஆமா, அவருக்கு நேர்ந்தது என்னன்னு தாவால தான் நம்ம பார்த்தோம்.
அதை யாரும் தட்டி கேட்க கூடாது, தலையாட்டணும் அல்லது மதம் மாறிடணும். அந்த எல்லா தாவாலையும் இப்ப இதே போல பேச்சு இருக்கு. அதை பேசுனது முழுக்க வந்து யூடியூப் வலைப்பழக்கத்துல போட்டிருக்கு. இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தோம்னா அரசாங்கம் கேட்டுக்கொண்டதன் பேர்ல அவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் பெரிய மனசு பண்ணி அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. ஆமா, அதனால அதுல பாருங்க பல விஷயம் பேசுறாரு. ஒரு விஷயம் அவரு அதாவது வரலாற்றுக்கு முரணான விஷயத்த சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து அந்த கான்செப்ட் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நேரு அவர்கள் கிலாபத் இயக்கம் வந்த உடனேயே நேரு பயந்து போய் எல்லாம் உற்றுப்பா சொல்றாராம். இந்த நாட்டின் பிரதம மந்திரியா இருந்தால் கூட கலீஃபா தான் முக்கியமானவர். ஏண்டா கிலாபத் இயக்கம் வந்து முதலாம் உலக போருக்கு முன்னாடி, நேரு பெர்மிஷன் 1947க்கு பிறகு. சோ அந்த கான்டெக்ட் பார்த்தா தப்பு, அதை விட்டுருவோம். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை விட, கான்ஸ்டிடியூஷனை விட, இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை விட உயர்ந்தவர் கலீஃபா, குவாலிஃபைட், கிலாபத் உயர்ந்தது என்கின்ற கருத்தை பேசுறாரு. அவர் அந்த பயான்ல பேசுறாரு, அங்க இடத்துல போய் பேசுறாரு. இப்படி பேசியது தவறு என்று சொன்னால் அதன் மீது நடவடிக்கை. அப்ப தமிழ்நாடு எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். அதனால இட் இஸ் அகைன்ஸ்ட் அவர் கான்ஸ்டிடியூஷன், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. இப்ப இதே ஹதீஸ் குரானை கோட் பண்ணி தான் நம் நாட்டுடைய பிரிவினை நடந்தது. இவர் வந்து ஹதீஸை குரானையும் கோட் பண்ணி இஸ்லாமிய நாடாக உருவாக்க வேண்டியது நாட்டை என்று சொல்கிறாரோ, அதே கொட்டேஷன், அதே மேற்கோள் காட்டிதான் நம்ம நாடு துண்டாடப்பட்டது. இதே காரணம் காட்டிதான் நம்ம நாட்டில் வந்து கிலாபத் இயக்கம் மூலம் மாப்பிளா கலவரம் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப இந்த பயங்கரவாதத்துக்கான மூல காரணம் எங்க இருக்கு நாம் பார்க்கணும். நம்ம தொடர்ந்து சிடிவி சொல்லிக்கிட்டே இருக்கும். பல பேர் இங்க உள்ள ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பயங்கரவாதம் என்பது வந்து ஒரு ரியாக்ஷனரி ஒரு கான்செப்ட். அவனு என்ன பண்றான்னா ஏதோ ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய மாதிரி செயல்படுகிறான். அந்த பாபர் கும்மட்டம் இடிச்ச பிறகுதான் இந்த நாட்டிலேயே, அதுக்கு முன்னால ஒண்ணுமே வரல. அதுக்கு முன்னாடி அமைதி பூங்காவா இருந்தெல்லாம் ரத்தத்தின் ரத்தமா நகும் சதைமா ஒன்னா அப்படியே பின்னி பிணைஞ்சிருந்தாங்க. இப்ப மாப்பிளா கலவரம் நடந்தது எப்ப? அதுக்கு முன்னாடி எத்தனை கலவரம் நடந்திருக்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடியே? எல்லா கலவரங்களையும் ஆரம்பித்து வைப்பது முஸ்லீம் தான், அப்புறம் முடிச்சு வைக்கிறது அவன் தான். ஏன்னா அடி வாங்கின பிறகு திருப்பி முடிச்சு வச்சிருவோம். எல்லா கலவரத்தையும் ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும், பயானுக்கு பிறகுதான். இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ். அதனால இந்த பயங்கரவாதத்துக்கான மூல காரணம் எங்க இருக்கு பார்த்தா, இவர் சொன்ன அதே குரான் ஹதீஸ்ல தான் இருக்கிறது. இப்படின்னு நான் சொல்லலைங்க, இதே உங்க முஸ்லிம் அமைப்புடைய ஷியா பிரிவு தலைவர் ரிஸ்வி அவரை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய பகுதிகள் குரானில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் நீக்கப்பட்டால்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் ஒழியும். அதனால இதனுடைய அடிப்படையே வந்து இங்கதான் இருக்கு என்று ரிஸ்வி சொல்லியிருக்காரு. அவர் மீது ஃபத்வா பிறப்பிக்கப்பட்டதுங்கிறதே புரிஞ்சுக்கணும். அதனால இத இப்படி சொன்னதுனால மத மோதல் வந்து அடிச்சான். அவன் பேசுறது மத மோதல் வரல. இதுதான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடா இருக்கிறது. என்னன்னா கம்ப்ளைண்ட் யாருமே அந்த பக்கத்திலேருந்து கொடுக்கலங்கிறது. ஏன்னா அது உண்மையிலேயே அது பயங்கரவாதத்துக்கு வெளிப்படையா ஒருத்தர் பேசிட்டாருங்கிறதுனால மற்ற அமைப்புகளும் பெரிய அளவு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா இதுக்கு கம்ப்ளைண்டே ஒரு போலீஸ் அதிகாரி தாங்கிறதையும் நம்ம அதுல சேர்த்து, அது ஏதாவது செட்டப் பண்ணாங்களா தெரியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வழக்கு பதிவு வேணும் என்பதற்காகவே யாரோ ஒரு அங்க அந்த ஊடகங்களை வந்து கண்காணி குழு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்மணி அவங்க தான் புகார் கொடுத்ததாக சொல்லி அப்படி இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. அதனால தமிழக அரசு எந்த அளவுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க. பயங்கரவாதத்தை பரப்பி தமிழகத்தை இஸ்லாமிய மயமாக்குவதற்காக ஒரு பெரிய முயற்சி பண்றாரு. ஆனா தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதே போல பயங்கரவாதத்தை வெளிநாட்டு ஆப்கானிஸ்தானுடைய அந்த ராஜாவுக்கு கடிதம் எழுதி, நீங்க படையெடுத்து வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை பிடிச்சிட்டு வெள்ளக்காரனை துரத்தி விட்டு இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்குவோம் என்று திப்பு கடிதம் எழுதுறான். மைசூர் புலி தான், அந்த மைசூர் புலி எழுதுறான். அப்படிப்பட்ட திப்புவுக்கு அரசாங்கத்தின் பெயரால் திப்பு ஜெயந்தி கொண்டாடி கொண்டிருக்கிறது கர்நாடக காங்கிரஸ் அரசு. ஆகவே இது வந்து ரிப்பீட்ஸ். திப்புல இருந்து ஆரம்பித்து எல்லாமே இதே தான், ரிப்பீட்டேஷன் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு பயங்கரவாதத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்காங்களா வேற எங்கேயா இருக்காங்களா நமக்கு புரியல. நான் கிள்ளி பாத்துக்கிறேன். இந்தியாவில தான் இருக்கோமா, அந்த கிள்ளி பாக்குற சொல்லுவாங்க இல்லையா, புரியாம. அதே போல நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒருத்தர் கேவலமாக வெளிப்படையாக பேசுகிறார். ஆனால் அவரை இதுவரை கைது பண்ணல, இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இந்த மாதிரி பேசுறாரே என்று சொன்னதற்காக
அப்படி சொன்னவரை கைது செய்வதற்காக முயற்சி நடக்கிறது. அதனால தமிழகம் இந்தியாவில் இருக்கிறதா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தமிழகம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. ஜாடிக்கேத்த மூடி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கேரளா அரசும் தமிழக அரசும் ஒரு விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா இந்து விரோதம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆளும் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் தான் இந்த சபரிமலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ வரும் செப்டம்பர் 20 குளோபல் ஐயப்பன் அந்த இதில் சம்மிட் நடக்குது. எதனாலன்னா 75th பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் நடக்குது. ஜூப்ளி செலிப்ரேஷன் அந்த விழாவிற்காக அவங்க தேடி தேடி பார்த்துருக்காங்க. எந்த ஒரு ஆன்மீக பெரியவர் யாருமே கிடைக்கல. நம்ம முதல்வரை அதில் சீஃப் கெஸ்டாக போட்டிருக்காங்க. அந்த குளோபல் சம்மிட் பம்பா ஆற்றங்கரையிலேயே நடக்க இருக்கிறது. அதை தொடங்கி வைப்பவர் பினராயி விஜயன். மதம் ஒரு அபின் என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய புதல்வர், அவருடைய தந்தை முதல்வர் ஸ்டாலின் நீங்க சீஃப் கெஸ்டா அதில் கலந்துக்கணும், நீங்க தான் ஆப்டான ஆளு அப்படின்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இதற்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக இதை விட இந்துக்களை கேவலப்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதே ஐயப்பனை மகா கேவலமாக நாராசப்படுத்தியது திமுக கட்சி. கனிமொழி பேசியிருக்காங்க. அந்த வீடியோல இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம். அவருடைய பிறப்பையே அசிங்கமாக பேசி பார்த்திருக்கேன். அப்ப ஐயப்பனை இழிவுபடுத்தியவர்கள் இப்ப எப்படி எதுக்காக இந்த மீட்டிங்ல போய் கலந்துக்கிறாங்க? இது ஐயப்பன் கோயில்ல பெண்கள் கலந்து கொள்ளலாமா? பெரிய வாதம் நடந்தது. இன்றைக்கு பாருங்க, கர்நாடகால ஒரு பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் ஹிஜாப் போடலாமா கூடாதா என்பது அது ஒரு பெரிய விவாத பொருளா எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய லாயர்ஸ்லாம் என்னென்ன குரான் எடிஷன் இருக்கு, என்னென்ன ஹதீஸ் எடிஷன் இருக்கு, அதெல்லாம் உட்கார்ந்து கான்ஸ்டிடியூஷன் யாரும் படிக்கல. ஒரு பள்ளிக்கூடத்துல ஹிஜாப் யூனிஃபார்மா இருக்கலாமா கூடாதுன்னு பள்ளிக்கூட முடிவு செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம கான்ஸ்டிடியூஷன் படித்த தெரிந்த அந்த வக்கீல் எல்லாம் உட்கார்ந்து புரட்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காலமா ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய நடைமுறையை என்ன பண்ணணும் என்பதை ஒன் வேர்ட் சொல்லிடுவான். இந்த மாதிரி பண்ணுங்க. இதுதான் நாட்டுடைய நீதித்துறை இந்த அளவுக்கு தான் இருக்கிறது. அப்ப அந்த ஐயப்பன் கோயிலை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அதே கம்யூனிஸ்ட் கட்சி, அதே காங்கிரஸ் கட்சி, அதே திமுக இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து மாநாடு நடத்துவாங்களாம். முருகன் மாநாடு இவங்க நடத்தினாங்கல்ல, அதேதான். அப்ப இவங்க தான் முன்னோடியா இருந்திருக்காங்க. அப்ப முருகனுடைய புகழ் பாடுவதற்காகவும் முருகனை பற்றிய சிறப்புகள் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் போய் சேரும் என்பதற்கான ஒரு ஆய்வோ ஆராய்ச்சியோ அதை சிறப்பிக்கும் வகையிலோ முருகன் மாநாடு நடத்தல. முருகன் பேரை சொன்னால் இங்க ஒரு ஓட்டு கிடைக்கும், அதுக்காக முருகன் மாநாடு இந்த கண் துடைப்பு நாடகம் நடத்தப்பட்டது. அதே போல தமிழக மக்களை ஏமாத்தினாங்க முருகன் மாநாடுன்னு சொல்லி. அதே போல ஒரு ஏமாற்று நாடகம் அங்க நடக்க போகிறது. இங்க ஒரு ஏமாற்ற குரல் வித்த காமிச்சார், அங்க போய் அந்த குரல் வித்த காமிச்சரோட சேர்ந்து கலந்து பண்ண போறாங்க. நீங்க அழகா சொன்னீங்க, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில மதமே கிடையாது. இங்க ஏற்கனவே பேசுவாங்க மத சார்பற்ற நாடு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு இது மாதிரி நடத்துறாங்க தெரியாது. இப்ப மதம் ஒரு அபி என்று சொல்லக்கூடியவங்க மதத்தை பத்தி கிண்டலா பேசக்கூடிய இப்ப எதுக்கு ஐயப்பன் மாநாடு நடத்துறாங்க, அதுல ஏன் கலந்துக்கணும், ஏன் துவக்க விழா கலந்துக்கணும்? அப்ப அது ஒரு மத ஒரு அரசியல், அதை வைத்து ஓட்டு அறுவடை பண்ண முடியுமா? அப்ப அந்த வாய் தான் இந்த வாய், இது வேற வாய் இல்லை, அது வேற வாய் இல்லை. ஆனா மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க, முருகன் மாநாடு சமயத்துல முருகன் புகழ் பாடும் புத்தகங்களை வெளியிட்டது இதே திமுக அரசு. 2700 ரூபா. அந்த புத்தகத்திலே முருகனுடைய சிறப்பை விட ஸ்டாலினை பற்றி, உதயநிதி பற்றி, திமுக அரசின் சாதனை பற்றி விளம்பரங்கள் தான் அதிகம் இருந்ததை தவிர அவங்க படங்களும் அதிகமா இருந்தது. அப்ப முருகனை சிறப்பு செய்யக்கூடிய நூல்கள் என்ற பெயரிலே திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை பட்டியலிட்டு காட்டக்கூடிய புத்தகங்களை வெளியிட்டு ஏமாற்றிய திமுக அரசு எப்படி பண்ணதோ அதே போல ஒரு ஏமாற்று நாடகம் அங்க நடக்க போகிறது. 2 ஏமாற்று கழை கூத்தாடிகள் அங்க போய் ஒன்னா சேர்ந்து இருக்க போகிறார்கள். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதனால ஹிந்து உண்மையான ஐயப்ப பக்தர்களை புறக்கணிக்கணும். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் நிந்தனம் பண்றாங்க. ஏற்கனவே பாருங்க, அதுல நடுவில் ஒரு இன்னொரு கப்சா ஒண்ணு, அந்த வாபர் அந்த வாபர் வந்த காலம் என்ன, ஐயப்பனுடைய காலம் என்ன, அவர் ஃப்ரெண்ட் ஆயிட்டார், 2 பேர் சேர்ந்து பேட்டை துள்ளுவாங்களாம். அப்படி ஒரு கட்டுக்கதை இந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருக்கு. அதனால
உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணை உள்ள ஹிந்துக்கள் பல பேர் கேரளாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஹிந்துக்கள் யாரும் இந்த மாநாட்டுக்கு போக மாட்டார்கள் என்பது நிச்சயம். ஜம்மு காஷ்மீரின் ஓமர் அப்துல்லா தலைமையிலான அரசு ஒரு மிக முக்கியமான தைரியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. என்னன்னா, மத்திய அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, கடந்த 2014 ஆண்டு அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தே இ இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தடை செய்தாங்க. 5 வருடத்துக்கு தடை செய்தாங்க. கடந்த ஆண்டு திரும்ப அது ரெனியூவல் பண்ணல, அதனால மீண்டும் அடுத்த 6 ஆண்டுக்கு தடை போட்டிருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கம்பெனினா ஒரு சிஸ்டர் கன்சர்ன் இருக்காங்க. அதனால அதோடைய துணை அமைப்பாக இருப்பது ஃபலாஹி ஆம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்க குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை சொல்லித்தரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு 215 ஸ்கூலை நடத்துறாங்க. ஒரு பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புடைய ட்ரஸ்ட் எப்படிப்பட்ட கல்வியை அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். இந்த 2015 பள்ளியில 51,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த தடை செய்யப்பட்டதுனால ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டால் அது ஃபண்டிங் ஃப்ளோலேருந்து எல்லாம் பிரச்சனை வருங்கிறது, அவங்களால இனிமேல் நடத்த முடியாத ஒரு சூழல், தடை பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓமர் அப்துல்லா கவர்மெண்ட் என்ன சொல்ல, நாங்கள் இதை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே ஒரு 10 மாவட்டங்களில் இந்த பள்ளிகள், இந்த 205 பள்ளிகள் இருக்கு, இதை அந்தந்த மாவட்ட நிர்வாகமே எடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கரிக்குலம் எல்லாம் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் இப்போ செக் பண்ணிட்டு வராங்க. இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்போடு இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரையிலே இந்த மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஏற்று நடத்த இருக்கிறது. இது எப்பொழுதும் போல மக்கள் ஜனநாயக கட்சி, மக்கள் மாநாட்டு கட்சி, அப்புறம் அக்னி கட்சி இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அங்கு வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள் இந்த முடிவை வரவேற்கிறாங்க. நீங்க வரவேற்கிறீங்களா? என்ன? நிச்சயமாக ஒரு தாமதமான முடிவு இருந்தாலும் வரவேற்கிறோம். இதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல பல முறை வந்து வாகனங்கள் மீது கல்லெடுப்பாங்க, கல்லெடுத்து எறிவாங்க. இது மாதிரி போலீஸ் வந்தாலோ ராணுவம் வந்தாலோ சின்ன சின்ன பசங்க கல்லெடுத்து அடிப்பாங்க. இவ்வளவு சின்ன பசங்க எப்படிடா எறிகிறாங்கன்னு நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். இப்பதான் புரியுது எங்க ட்ரைனிங் அப்படின்னு. ஆகவே இந்த மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய வளரும் குழந்தைகளுக்கே இப்படிப்பட்ட கோட்பாடுகள் போதிக்கப்படுகின்ற காரணத்தினால்தான் இப்படிலாம் பண்றாங்க என்பதை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப இந்த ஸ்கூல்ல தான் நடந்தா தெரியாது, ஜஸ்ட் ஜென்ரலா சொல்றேன். பட் அவங்க நடத்தக்கூடியது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் தானே. அவங்க கண்டிப்பாக வந்து இந்த சாதாரண சிஸ்டத்தோடு சேர்ந்து அவங்களுடைய மத கல்வியும் தான் சொல்லி கொடுப்பாங்களா. நம்ம 2வது செய்தியில் நம்ம பார்த்தோம், எப்படி வந்து அவரே போல அவர் தான் பெண்களுக்கான ஒரு பயிற்சி மதரசா இதெல்லாம் அங்க என்ன பேசுறாருன்றதே நம்ம பார்த்தோம். இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை விட கலீஃபாவுடைய சட்டம், கலீஃபாவுடைய ஆணை முக்கியம் என்று தெளிவா பேசியிருக்கார். அப்ப இதே கருத்து அங்க பேசப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்ப ஒரு காஃபியை நீ கொல்லணும், அடிக்கணும், கல்ல இருந்து அடிக்கணும், காஃபியுடைய ஆட்சி போய் இஸ்லாமிய ஆட்சி வரணும், இதுதான் அங்க போதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு என்ன ஒரு இதை வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மனசுக்குள்ளார ஒரு தோணல்னா, 5 ஆண்டு தடை பண்ணியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட அமைப்பு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்பது அரசாங்கத்துக்கு இந்த 5 ஆண்டுகளாக தெரியாதா? தெரியாதுன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கலாம். இல்ல அது ஒண்ணு. இப்பொழுதுதானே இந்த அரசு வந்திருக்குது, மாநில அரசு இப்போ வந்திருக்குது, மாநில அரசு இருந்திருக்கு. இப்ப மாநில அரசு வந்ததுனால இப்ப பல ஆர்கனைசேஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப அவங்க அவசரமாக இதை எடுத்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. அதனால இப்பதான் அது தெரிய வந்திருக்கும் என்று சொல்கிறீர்கள். பரவாயில்ல, இருந்தாலும் கூட இன்னும் சீக்கிரமா பண்ணிருக்கணும், மெத்தன போக்கு என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து தாமதிக்கக்கூட ஒவ்வொரு நாளும் புதுசா பல பயங்கரவாத எண்ணம் படைத்த பல இளம் சிறுவர்கள் அங்க உருவாகி கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாள் லேட் பண்றது நமக்கு டேஞ்சர் டு த கண்ட்ரி. என்ன ஆச்சுன்னா, ஓமர் அப்துல்லா கட்சி இதை செய்திருக்கிறதுங்கிறது, ஃபருக் அப்துல்லா அலோ பண்ணியிருக்காருங்கிறதே பெரிய விஷயம் இல்லை இதை எடுத்து நடத்துவதற்கு. அதனால நல்ல முயற்சி, அதை நம்ம பாராட்டுறோம். ஆனா இது வந்து என்னன்னா, இதே போல நம்ம 2வது செய்தியில பார்த்தோம்ல, இதே போல எண்ணம் கொண்ட பல அமைப்புகள், பல கல்லூரிகள், பல மதரசாக்கள், அரபிக் கல்லூரி என்ற பெயர்ல இருக்கும். நீ செகண்டரி ஸ்கூல் சொல்றீங்க, கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரி. இங்க சிலிண்டர் வெடிப்பு என்ற அரசாங்கம் சப்பு கட்டுன அந்த பயங்கரவாத வெடிகுண்டு விபத்துக்கான பயிற்சி கோயம்புத்தூர் அரபிக் கல்லூரி நடந்தது என்று அப்புறம் விசாரணை தெரிய வந்தது இல்லையா?
இந்த முத்துதேவன்பட்டியில தேனியில கம்பம் பத்தி நான் பேசணும். PFI நடத்திய அதுக்கு ஒரு சீல் வச்சாங்க. அப்புறம் வந்து PFI நேரடியாக அந்த பேர் அந்த முத்துதேவன்பட்டி இதுல வரல, அறிவகத்துல வரல என்பதற்காக அதை ரிலீஸ் பண்ணோம் என்று சொல்லி இங்க உள்ள நீதிமன்றங்கள்லாம் வழக்கு அவங்களே விசாரிச்சு எல்லாம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனால இப்படி எத்தனை இடங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுல பாருங்க. இந்த பிலால் பிலிப் பத்தி ஏற்கனவே பாலகோதம் பலமுறை சொல்லியிருக்காரு, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்துல இந்த செய்திக்கு. ஆமா, பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி உலகம் முழுக்க பல நாடுகள்ல பிலால் பிலிப் தேடப்படக்கூடிய பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டவர். அவர் உள்ளே நுழைய முடியாது. பாகிஸ்தான்ல கூட வந்து உள்ள போக முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாதி உள்ள வந்து நம்ம உள்ள பயங்கரவாதிகளை தூக்கி சாப்பிடுறான்னு பயப்படுறான். அப்படிப்பட்ட டெரரிஸ்ட் பயங்கரவாதி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல வந்து பிரிஸ்டன் யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 40-50 காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி கீழே வருது. அந்த யூனிவர்சிட்டியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் பாரதியார் யூனிவர்சிட்டியும் ஏற்படுத்தி கொண்டு அவங்க வந்து கோர்சஸ் நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க சுந்தரனார் யூனிவர்சிட்டின்னு சொல்றது கவர்னர்கிட்ட சான்றிதழ் வாங்க அந்த யூனிவர்சிட்டி தான். இல்ல எப்படி அந்த யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்குங்கிறதையும் நம்மளுங்க ஆமா பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு வந்து இந்த பயங்கரவாதத்தின் பிடியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள் காஷ்மீர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் பரவி கிடைக்கிறது. ஆகவே இதே போன்ற ஒரு உணர்வோடு, இதே வேகத்தோடு நாடு முழுக்க ஒரு பெரிய ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஒரு வகையில பயங்கரவாதத்தினுடைய கோட்பாடுகள் மூழ்கி கிடக்கூடிய பள்ளிகளோ கல்லூரிகளோ இருந்தால் அவை அத்தனையும் அரசுடைமையாக்கப்பட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பயங்கரவாதம் முழுமையாக நாட்டிலிருந்து களையப்படும். வேறிடும் நம்ம கோபால் சொல்லுவார், வேறும் வேரடி மண்ணும் இன்றின்னு சொல்லுவார். அப்படி புடுங்கிடு நம்ம களைச்செடியா. கொஞ்சம் ஒரு சின்ன வேர் இருந்தா கூட திருப்பி வந்துடும். ஆசிட் ஊத்துனா கூட வராது, திருப்பி வந்துட்டே இருக்கும். அதனால முழு வேரோட புடுங்கணும். அது பசுமரத்தாணி போல என்று சொல்வார்கள். அந்த படிக்கக்கூடிய நெஞ்சம், சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் பாய்ஸ், காலேஜ் பாய்ஸ், அவங்கள அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறை மனசுல இப்படிப்பட்ட செப்பரேட்டிஸ்ட் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் எங்க இருந்தாலும் அவைகள் களை எடுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சி நாடு முழுக்க மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். 23ஆம் தேதி ஒரிசா கடற்கரையில ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. என்ன சோதனை பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் பொழுது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த S-400 பார்த்து தான் பயந்தார்கள்னு பார்க்குறோம். அமெரிக்கா ஆதரவோடு பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதன் மூலம் பல ட்ரோன்ஸு என்னென்னமெல்லாம் அனுப்பிச்சாங்க. எல்லாத்தையும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் இது பண்ணது. அடுத்தது ரஷ்யாவோடு அடுத்த கட்ட பர்ச்சேஸ்லையும் இருக்குது இந்தியா. ஆனாலும் அப்பொழுதே சொல்லிட்டு இருக்கிறது இண்டிஜினஸ், நம்ம வந்து எந்த ஒரு நாடையும் ஒரு போர் அப்படின்னு வரும் பொழுது எந்த ஒரு வெளிநாட்டையும் சர்வதேச நாட்டோடையும் நம்பி இருக்கக்கூடாது, இந்திய தயாரிப்புகள் இருக்கணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. அப்படி ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் ஃபுல்லி இண்டிஜினஸ் தயாரித்து அது சோதனையிலையும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஏவுகணைகள் இருக்கும், ரேடார் இருக்கும், லான்ச்சர்கள் இருக்கும், அட்டாக் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கும், அதுக்கப்புறம் நேவிகேஷன் அதுவும் இருக்கும். அதை விட இந்த சிஸ்டமே கண்ட்ரோலிங் சிஸ்டமாகவும் செயல்படும். இது ஒரு இண்டிஜினஸாக பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகுதான் நம்ம நாட்டுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்கின்றது உலக நாடுகளுக்கு நமக்கே கூட தெரிய வந்திருக்கிறது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி அடுத்த கட்ட ஏவுகணை அதுக்கான வான்வெளியை மூடி கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து கடல் பரப்புல வந்து அவங்க நோகோ ஜோன் என்று அறிவிச்சிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்ப என்ன கணிப்பு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய அக்னி ஏவுகணை சோதனைக்காக அந்த மாதிரி செய்யப்பட்டது என்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான ரகசியத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அதனால ஊடகங்கள்ல யூகிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 10,000 to 12,000 கிலோமீட்டர் தூரம் வரை துல்லியமாக சென்று தாக்கக்கூடிய அக்னி ஏவுகணை சோதிக்கப்பட்டிருக்கின்றது என்று யூகிக்கப்படுகிறது. அதாவது இங்கிருந்து சோவியத் ரஷ்யா முழுக்க அமெரிக்காவை கூட தாக்கக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த, சீனாவின் எந்த மொழியும் தொடக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த அக்னி ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டிருக்கின்றது என்று யூகமாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. சமீபத்தில் நீங்க பார்க்கலாம்,
நாமே நம்முடைய சொந்தமான விமானம் தாங்கி கப்பலை கட்டக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்களாக மாறிவிட்டோம். அந்த விமானம் தாங்கி கப்பல்ங்கிறது தயார் பண்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா தவிர இப்ப கொஞ்சம் சைனா வந்து கொண்டிருக்கிறது. வேற யாரும் இந்த அளவுக்கு வந்து அந்த விமானம் தாங்கி கப்பல் கட்டக்கூடிய அளவுக்கு திறன்படுத்த யாரும் இல்லை. அந்த லெவலுக்கு நாம வந்திருக்கிறோம். இதெல்லாம் பெருமைக்குரிய பல விஷயங்கள். அமெரிக்காவின் தடைக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடைக்கும் பிறகு அந்த தடையை மீறி பல முறை நம்முடைய நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கால வந்து நம்ம நாட்டுல வந்து அந்த காலத்துல வந்து திட எரிபொருள் ராக்கெட் லான்ச்சர் ஏவக்கூடிய அந்த ராக்கெட் நமக்கு தயார் பண்ணக்கூடிய அந்த என்ஜின் தயார் பண்ண திறமை இல்லாத போது அமெரிக்காட்ட ரெக்வஸ்ட் பண்ணோம், அந்த என்ஜின் மட்டும் கொடுங்க, மறுத்தாங்க. அப்ப நம்மளே அந்த என்ஜின் தயார் பண்ணோம், காவேரி என்ஜின். இதே போல பல உதாரணம் சொல்ல முடியும். சூப்பர் கம்ப்யூட்டர் தயாரிப்பது அமெரிக்கா கையில இருந்தது. ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்த போது எங்களுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுங்க, என்ன பிரைஸ் இருந்தாலும் கொடுக்குறோம், முடியாதுன்ட்டாங்க. நம்ம நாட்டில் புனேல உள்ள சிடாக் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் முயற்சி பண்ணி அன்றைய உலகத்துல பெரிய சூப்பர் கம்ப்யூட்டராக இருந்த கிரே என்கின்ற கம்ப்யூட்டர், CRA என்கின்ற அந்த கம்ப்யூட்டரை விட அதிக திறன் படைத்த பரம் 8000 என்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் அதை விட பல மடங்கு குறைவான விலையில தயார் செய்து ஐரோப்பியன் மார்க்கெட்ல நம்முடைய சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு அப்புறம் ஆள் வந்தாங்க. இதெல்லாம் பண்ண சாதனைகள். இப்படி பல சாதனை சொல்ல முடியும். எதனால சொல்றேன்னா, நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அறிவு திறன் நம்ம நாட்டு மக்களிடம் இருக்கிறது. இப்ப S-400 பத்தி சொல்லும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த இப்ப S-500 தயார் பண்ண போகிறார்கள். அந்த S-400 வந்து அதனுடைய தயார் பண்ணிய வரலாற்றிலேயே இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒரு ஏர்கிராப்ட் ஒன்று கிளம்பும் போது இங்க இருந்து அது போய் அட்டாக் பண்ணி அடிச்சிருச்சு. இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து மிலிட்ரி ஹிஸ்டரியிலே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. பெரிய ஆச்சரியமா பாக்குறாங்க. ரஷ்யாவிலே ஆச்சரியப்பட்டு போறோம், நாங்க தயார் பண்ண S-400 ஆனா எங்களை விட நீங்க வந்து சாதிச்சிட்டீங்க, எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த இதுலயும் கூட நம்ம ஆகாஷையும் அதுல இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டுடைய லோக்கலைஸ்டு பிராண்ட் நம்முடையதையும் அதுல இன்டகிரேட் பண்ணி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். தமிழ்நாட்டுல வேற அர்த்தம், ஃபுல்லும்னு எடுத்துக்குவாங்க, குவார்டர் இல்ல ஃபுல் போட்டிருக்குன்னு. ஏன்னா திராவிடன் மாடல் அப்படிதான் தெரியும். யாருடைய கையிலே கன் இருக்கிறதோ அதை பொறுத்து போக்கின் திசை மாறும். என் கையில கன் இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? அது எஃபிஷியன்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய கையில் கன் இருந்தா அது வந்து திறமையா பயன்படும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள் கையில் இந்த நாடு, அந்த நாட்டினுடைய இந்த சேவை திட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இப்ப பாருங்க, S-400க்கு அப்புறம் S-500 தயார் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த வகையில பேசும்போது சுதர்சன சக்கரம் என்று சொன்னார். நாடு முழுக்க எந்த இடத்துலயும் ஒரு சின்ன காக்கா உள்ள நுழைய முடியாது சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த புராண கதைகள் வரும்போது ஒரு பெரிய கோட்டை அந்த ராட்சசன் வச்சிருப்பான், அதுக்குள்ளார வந்து சின்ன ஒரு புறா பட்டாம்பூச்சி கூட உள்ள போக முடியாது, போனா கண்டுபிடிச்சிரும். அந்த அளவுக்கு பாதுகாப்பாறு நிறைந்த ஒரு கோட்டை என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதே போல நாடை முழுக்க காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாக சுதர்சன சக்கரம் என்கின்ற ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துவோம் என்று பேசினார். பேசி முடிச்சு சில நாட்கள்லயே அதுக்கான செயலை செஞ்சு காமிச்சிட்டார். அத வெறும் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ங்கிறத முழக்கமா சொல்லல, செஞ்சே காட்டியிருக்கார். இதுல பாத்தீங்கன்னா நீங்க அழகா சொன்னீங்க, இதுல எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த S-400 500ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஏர்கிராப்ட், ஒரு பெரிய ஒரு மிசைல், ஒரு ராக்கெட் இந்த மாதிரி வரும்போது அதை இடைமறித்து தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு, இன்டர்மீடியட் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச். ஆனா இதுல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ட்ரோன் வருது, இவ்வளவுதான் இருக்கு. அது மாதிரி ட்ரோனையே இன்டர்செப்ட் பண்ணி தாக்க முடியும். ஹெலிகாப்டர் வருது, விமானம் வருது, ரேடாரை அழிக்க முடியும். அப்ப எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம தயார் செய்திருக்கிறோம். ஸோ உலகத்துல இது ஒரு புதுசு, உலகத்துக்கே புதுசு. அது இன்டெலிஜென்ஸா நம்முடைய நாடு நாமே சுயமா பண்ணியிருக்காங்க. அதனால உண்மையிலே வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நம்ம நாடு பாதுகாப்பானவர்கள் கைகள் இருக்கின்றது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறது. அதனால உண்மையிலே அந்த கிரெடிட் வந்து எல்லாருக்கும் போகணும். இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு சொல்றேன், இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதை பெருமையா பல பேர் பேசினாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, பயங்கரவாதிகள் யார் யார் இருக்காங்களோ அந்த எந்த ரூம்ல இருக்காங்க, இப்ப இந்த ரூம்ல இந்த கட்டடத்துல ஒரு குறிப்பிட்ட ரூம்ல பயங்கரவாதிகள் தங்கி இருக்காங்கன்னா
அந்த ரூம்லயே மட்டும் போய் டக்குன்னு அந்த ரூம் மட்டும் அங்க பயங்கரவாதிகள் க்ளோஸ். பக்கத்து ரூமுக்கு குண்டு போல. அந்த அளவுக்கு துல்லியமாக தாக்கி இருக்கிறார்கள் என்று பாராட்டினாங்க. அப்ப இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, பயங்கரவாதிகள் யாரா இருக்காங்க என்கின்ற இன்டெலிஜென்ஸ் இருக்கு. முதல் விஷயம், அந்த பயங்கரவாதிகள் எங்கெங்க இருக்காங்க, எந்த ரூம்ல இருக்காங்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எந்த டைம்ல எந்த ரூம்ல இருப்பான். அந்த ரூம் மட்டும்தான். பக்கத்து குடியிருப்புல வேற சிவிலியன் இருந்தா சாக மாட்டான். அந்த அளவுக்கு துல்லியமாக திட்டமிட்டு தாக்கக்கூடிய திறனை இந்த ஆபரேஷன் சிந்தூர் நம்ம செஞ்சு காட்டணும். அதே போல அடுத்து இது நம்ம அடுத்து ஓனா வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப என்னன்னா, நாடு முழுக்க இப்ப நம்ம உலகத்திலே சொன்னோம்னா இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் என்று சொல்கிறார்கள். அதே போல S-400 இதான் 2 தான் வான்வழி கவசமாக உலகத்துல பாராட்டப்படுகிறது. அதை விட ஒருபடி மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா திறனும் பெற்ற இது என்னன்னா லாங் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச், அதே போல சின்ன சின்ன பொருட்கள் ட்ரோன்ல இருந்து ஆரம்பித்து பெரிய மிசைல் வரைக்கும் எல்லாவற்றையும் இடைமறித்து தாக்கக்கூடிய அளவுக்கு இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வலிவு படைத்தவனே வாழ்க்கைக்குரியவன், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்லுவார்கள். யார்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கோ அவன் சொல்லக்கூடிய பேச்சு தான் உலகம் கேட்கும். நீ பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு தத்துவ ஞானியா இருந்தாலும் சரி, உன்ன வலிமை என்று இல்லை என்று சொன்னால் உலகம் உன் பேச்சை கேட்காது. அதனால நம்ம நாடு தத்துவத்துக்கோ ஞானத்துக்கோ அறிவுக்கோ நம்ம நாட்டுக்கு பக்கத்துல யாரும் வர முடியாது. ஆனாலும் கூட நமக்கு வலிமை இருந்தால் மட்டுமே உலகம் நம் சொல் பேச்சை கேட்கும். அதனால அந்த வல்லமை பெறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை மோடி அரசாங்கம் தொடர்ந்து முனைப்பு காட்டி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாராட்டுகிறோம். ஆகவே வலிவு படைத்திடு, வீரம் கொண்டிடு, இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது. அப்படிப்பட்ட வலிமை பெறக்கூடிய வல்லமை நம்முடைய இராணுவத்துக்கு சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நீங்கள் செய்தி மூலமாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.